நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜனநாயக நாட்டிலே அதிகாரத்தினுடைய அரசியல் தலைமுறை நடக்கதான் சொல்லுவாங்க. திமுக அதிமுகவுக்கு தாவேக்கா வீழ்த்தினால் மட்டும்தான் வாழ்வு, இதுக்கு வாழ்வு கிடையாது. சிக்கிய ஆட்சியில் உட்கார வச்சானா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு யாரும் கவர்மெண்ட் பண்ண முடியாது. தென் மாநிலங்களை வந்து ஏதாவது அடுத்த ஸ்டெப் வந்து கால் வைக்கணும்னு வரும்போது இங்கே காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ ஆட்சி வச்சுட்டாங்க. இப்போ கர்நாடகா காங்கிரஸ், அடுத்து பாண்டிச்சேரின்ற போது தென் மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பாஜக விரும்பாது. இனி வருங்கால தமிழகத்திலே கூட்டணி இல்லாமல் யார் ஒருவரும் அதிகாரத்தில் அமர முடியாது. இந்த எலெக்ஷன் பொறுத்த விஜய் அவர்கள் மறுபடியும் எதிர்காலத்தில் வருவது கஷ்டம். வாயை திறக்கணுங்க, வாயை திறக்காம நீ கட்சி எடுத்து என்னங்க போயிருக்கணும். மத்திய அரசை பகச்சிக்கிட்டா ஒம்முன்ற பயம் போகாத காரணத்தால்தான் எதிர்க்க மாட்டேங்கிறாரு. ஏன் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டியதுனே? களத்தில் உண்மையவே தாவேக்க ஓட்டு அதிமுக கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அது பண்ணாத விளைவு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இந்த ஆதவர்ஜனா போட்ட ஸ்கெட்ச் தான் உத்தமர் ஆதவர்ஜனா திமுக உபயோகப்படுத்துறாரு. நீங்க எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு விஷயமும் கட்சிக்காரர் செய்யாதீங்க, கடைசி நேரத்தில் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற வியூகத்தை கொடுத்து அந்த வியூகத்தை வந்து சபரீசன் பயன்படுத்தி வந்த விளைவு தான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இவர்கள் தேர்தல் அணுகுமுறையே தப்புப்பாங்க. ஸோ திமுக அணுகிற முறையே தப்பு. கேண்டிடேட் போட்டதே நிறைய மிஸ்டேக். சர்வே பற்றி என்ன கர்மதெல்லாம் தெரியாது. இவனுங்கெல்லாம் சர்வேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தும். ரங்கராஜ் பட்டி சர்வே பற்றி என்ன தெரியும்? நீ ஒரு ஆங்கரா தந்தியில் இருந்தாரு, நீ வந்து இன்னைக்கு வந்து இருக்கன்னா ஒரு ஏதோ ஒரு வாயை வச்சு போல போடுற ஓட்டு. நகரத்துக்குள்ளதான் தாவேக்க ஓட்டு, கிராமப்புற ஓட்டே இல்லை. அதிமுக வெரி ஸ்ட்ராங், திமுக வெரி ஸ்ட்ராங். அது எல்லா ஸ்ட்ராங்கும் இல்லை, எல்லா கோட்டையும் முடிஞ்சு போச்சு. தாவேக்க எல்லாரும் சேர்ந்து முடிக்கலன்னா தாவேக்க உங்களையும் முடிச்சு விடும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். என் தமிழ் தலைவர்களுக்கும் உங்கள் சென்னை இருக்கும். ஆனால் 108 சீட்டு ஜெயிச்சாச்சு தாவேகா தரப்பு. இன்னமும் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்க மாட்டாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தும் கொடுக்க மாட்டாரு. திரைமறைவிலையும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்னதான் நடக்குது? களம் எப்படி இருக்கு? திரைமுறையில் நடக்க தான் செய்யும். ஜனநாயக நாட்டிலே அதிகாரத்தினுடைய அரசியல் திரைமுறையில் நடக்க தான் செய்யும். மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சு இப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமையல. அது வந்து அதாவது திமுக அதிமுகவுக்கு தாவேக்கா வீழ்த்தினால் மட்டும்தான் வாழ்வு, இதுக்கு மேல் வாழ்வு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஏனைய கட்சிகளுக்கும் தொடர்ந்து எல்லா கட்சிகளுக்குமே விஜயால் பாதிப்பு. கிட்டத்தட்ட விஜயை இப்போ ஆட்சியில் உட்கார வச்சானா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு யாரும் கவர்மெண்ட் பண்ண முடியாது, பாலிடிக்ஸே பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடும். ஸோ அதனால என்னன்னா இதை வந்து தடுக்கணும்னு சொன்னால் விஜய் அவர்கள் நாட்களை உட்காரதை தடுக்கணும். ஸோ அப்படி போது காங்கிரஸ் தாவேக்கா இணைஞ்சிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனைனா சவுத்து இப்போ வந்து பாஜக வந்து வட மாநிலம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க, பஞ்சாப் மட்டும் தான் பாக்கி, அதுவும் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ தென் மாநிலங்களை வந்து ஏதாவது வந்து அடுத்த ஸ்டெப் வந்து கால் வைக்கலாம்னு வருகிற போது இங்கே காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இப்போ கர்நாடகா காங்கிரஸ் இருக்கு, இப்போ ஆந்திரா தெலுங்கானா எலெக்ஷன் வரும். இப்போ அப்படின்ற போது இப்போ தமிழ்நாட்டிலையும் கால் விட்டாங்கன்னா அடுத்து பாண்டிச்சேரின்ற போது தென் மாநிலத்தை வந்து காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பாஜக விரும்பாது. அது ஒரு பெரிய ரீசன். அப்படிம்போது இவங்க காங்கிரஸோட கூட்டி வச்சது பெரிய தப்பு, வைக்காம இருந்துக்கணும், வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குற போது அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குற போது இப்போ எடியூரப்பாவே வந்து இதே மாதிரி மெஜாரிட்டியாக இருந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாரு, அதிகாரம் கொடுத்த மகாராஷ்டிரா. இப்போ என்ன சிக்கல்னா இங்கே விஜய்க்கு இது பண்ணுறது வளர்ச்சது யாருக்கும் பொறுக்கலை. அதனால் விஜய் அவர்களும் செய்த முறைகள் சரியில்லை. இதுவரையும் வாயை திறக்காமே அரசியல் தான் கட்சி நடத்தினா எப்படி கட்சி நடத்த முடியும்? வாயை திறக்கணும், கதறணும். இப்போ வலிக்குது அழுதுன்னா வடி வச்சு கண்ணில் அழுறோம் இல்லையா? அது மாதிரி அழுணும். அழுற பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அழாத பிள்ளை வந்து வாயில்லாத பிள்ளை எப்படி வந்து இதாகும்? ஸோ வாயில்லாத பிள்ளை அரசியலுக்கு வரக்கூடாது. அப்படி விஜய் அவர்கள் சரியான இது தப்பு. அது இல்லாமல் சுற்றி அத்தனை பேருமே அரசியல் படுத்தணும், அரசியல் படுத்தலை. இவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் அந்த கவுண்டர் இன்னொரு பார்வை இருக்குது. சட்டமன்றத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு அரசை நடத்தணும், 7 கோடி சினிமா இல்லை, சர்க்கார் படம் இல்லை, அரசாங்கத்தை நடத்தணும். அதுக்கு போதிய அறிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், திறமை வேண்டும். இது மூன்றும் இல்லாத ஒருவர்கள் சினிமாவுடைய மோகத்தின் பால் மட்டும் ஈர்க்கப்பட்டு வந்தவர் வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஸோ அது வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அப்படி பார்க்குற போது இன்றைக்கு தமிழகத்தில் தாவேக்காவுக்கு தள்ளாடி கொண்டு இருக்கிற சூழ்நிலை உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. காரணம் சொல்கிற போது ஒரு கட்டமைப்பு, ஒரு தேர்தல் அரசியல் பயிற்சிகள், முதிர்ச்சிகள் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கும். வெற்றி பெறாத காரணமாக இதை நான் பார்க்கப்படுறேன். பிசிகா ஓட்டுகளை அதிகமாக வந்து பறிக்கப்பட்டதே தாவேக்கா தான். அதில் அரசியல் குழப்பம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இருக்கிறது.
75% தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லைன்னா விஜய் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. தொங்கு சட்டம் அப்படியே இருந்துட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு தானா 1 வருஷம் கழிச்சு டிசால்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் அரசியல் நம்பி மொத்த தற்சமயம் இப்படி போறது வந்து இங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுதும். அரசு கோப்புகளை இன்றைய கவர்னர் பார்க்க ஆரம்பிச்சாராமா. அப்படி பார்க்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஜனநாயகத்துல மீண்டும் தமிழக வரலாற்றில் குடியரசு ஆட்சி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நான் பாக்குறேன். ஓகே. இப்படியே போச்சுன்னா இப்ப நீங்க ரீ எலெக்ஷன் வரும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுதாபாலை விஜய்க்கு திரும்பும்ல. கிட்டத்தட்ட 200 சீட்டு மேல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல. தாங்க நான் விஜய்க்கு வந்தது. இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரு. அப்ப கட்டாயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஜூன் மாசம்ல கட்சி ஆரம்பிப்பாரு. அப்படி ஆரம்பிச்சா அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள் இருக்குல்ல. இப்போ பாஜக ஓட்டு 11.27% ஓட்டு பார்லிமெண்ட்ல உழுது. அந்த ஓட்டு எங்க போச்சு? இன்னைக்கு 2.5 ஓட்டுனா நான் உனக்கு எத்தனை பேட்டி நான் சொன்னேன் சொல்லிருக்கேன் இல்லையா? கண்ணா பழைய பேட்டில கூட சொல்லிருக்கேன். கண்ணா இந்த பாஜக ஓட்டு அல்ல, அண்ணாமலைக்காக விழுற வாக்குகள், அது விழாது. இப்ப மாத்தி தான் போகணும். அந்த மாத்தி போச்சு இல்ல. இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அந்த ஓட்டு கட்டாம இல்ல. இப்ப அப்படி டிரான்ஸ் ஓட்டு 18% ஓட்டு தாவேக்கா போதுனா டிரான்ஸ் ஓட்டு குறைஞ்சா எப்படி சிஎம் அண்ணாமலை விஜய் வந்து முதலமைச்சர்? சோ இனி வருங்கால தமிழகத்திலே கூட்டணி இல்லாமல் யார் ஒருவரும் அதிகாரத்தில் அமர முடியாது. கூட்டணி தான் வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி தனிப்பெரும் அன்போடு அப்படி சொன்னா விஜயுடைய அலைன்னு சொன்னா 180 சீட்டு 200 சீட்டு வச்சிருந்தா அலை. இது அலை இல்ல. ஸோ சுனாமி என்ற அலையும் இல்லை. அப்படி அலை இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய டிராபேக்கா இல்லையா? ஸோ இப்படி இந்த தேர்தல் சந்திக்கப்படுறாங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் ஒரு தாத்தா அம்மாமார்கள் பிள்ளைகள் வயது ஓட்டு போட வதகிட்ட பிள்ளைகள்லாம் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போட சொல்லி அடிப்படையில் புரிதல் இல்லாமல் போட்டாங்க. இப்போ வந்து ஏன் போட்டோன்ற ஃபீலிங் வந்துருச்சு மக்கள் மத்தியில். ஆனால் இந்த முகத்துக்குலாம் தெரிஞ்சு என்னன்னு தெரியாமல் நம்ம ஓட்டு போட்டோமே பிள்ளைங்க பேச்சு கட்டு தப்புன்ற உணர்வை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்குற போது இதே ஓட்டு அடுத்த முறை வரும்னா இதே வெற்றி அடுத்த முறை கிடைக்கிறது தப்பு. அது சென்டிமெண்ட்டாக பார்க்கறதுக்கு எம்ஜிஆருக்கு நினையானவர் அல்ல. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த எலெக்ஷன் பொறுத்த விஜய் அவர்கள் மறுபடியும் எதிர்காலத்தில் வருவது கஷ்டம். வாயை திறக்கணுங்க. வாயை திறக்காம நீ கட்சி நடத்தி என்னங்க பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ற கட்சி நடத்துறேன்னா வாய் தந்து பேசணும் இல்லையாங்க? இன்றைக்கு இந்த இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு 108 தேதி வெற்றி பெற வாய்ப்பு கொடுத்தீங்க. வாக்காளர் தமிழக மக்களுக்கு கொடான கோடி நன்றின்னு ஒரு மைக்கை பிடிச்சி பேட்டி கொடுத்தீங்களா? அறிக்கை விட்டு அறிக்கை ஏங்க அறிக்கை அடிச்சு கொடுத்தா ஆபீஸ் அடிச்சு கொடுத்தா அறிக்கை மெயில் போட்டா வருது. இது ஒரு விஷயம் இல்லைன்பா. ப்ராப்பரா வாயால என் தமிழக மக்களுக்கும் என் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும் வார்த்தை சொல்ல கூட ஒரு இதுவா உன்னை சுத்தி பத்திரிகை வந்தாங்க. அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் அரசியல் தெரிஞ்சு தப்ப மாட்டார்னு நினைக்கிறேன். சோ வாய் பேசுறதாங்க அரசியல். பேசாதே நீ வந்து அமைதியா சைலண்டா இருக்கிறதுக்கு அரசியல் வரக்கூடாது நண்பர். இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துங்க. இன்னைக்கு இவ்வளவு சம்பவம் நடக்குது. இது பிறகு எதையாவது வாய் திறக்கிறாரா? அப்படி எப்படி சொல்லுங்க? +2 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கும் அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு மாணவர்கள். அறிக்கை என்பது ஸ்டாஃபுங்க வந்து டைப் அடிச்சு கொடுத்து போறது. இதை விட்டுருங்க. இதுக்கு தலைவரை உட்காந்து என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே இந்த மதிப்பெண் பெற்று தமிழகத்தில் வரலாறு படைத்திருக்கிற உங்களுக்கு மனமார்ந்த கலைஞர் எழுதுவாரு. அது மாதிரி எழுதுறா நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸ்டாஃப் இருக்கான், அடிச்சு கொடுக்குறான், கையெழுத்து போறாங்க, முடிஞ்சு போய். இதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது புரோட்டோகால் ஆபீஸ் நடக்குது வேலை. ஆனா தலைவர் கலைஞர் உட்காந்து எழுதுவார். அது மாதிரி உட்காந்து விஜய் எழுதுறாரா? அதே மாதிரி கலைஞர் பத்திரிகை சந்திக்கிறாரா? இன்னைக்கு இது நடக்கிற போது 108 எம்எல்ஏக்களோடு கவர்னர் மாளிகை ஏன் முற்றுகையிடல? ஏன் தர்ணா நடத்தல? ஏன் போராட்டம் பண்ணல? இது அரசை இந்த மத்திய அரசை கண்டிக்கிறேன் மோடி அங்கிள், மோடி அரசே அப்படின்னு மத்திய அரசை கண்டிச்சாரல்ல. இன்னைக்கு ஏன் பாஜகவுடைய அட்டுலையும் தான் கவர்னர் வந்து பேச்சை கட்டு இன்னைக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறத எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன், அப்படி நிரூபிக்கணும் ஆட்சியை கலைஞன்னு சொல்லிக்கணும்ல. ஏன் வாய் உள்ள புள்ள சொல்லல? இல்ல என் கேள்வி என்னன்னா, திமுகவை எதிர்த்து தைரியமா பேசுற விஜய் ஏன் ஒரு வார்த்தை கூட மோடியோ பாஜகவையோ எதையும் பேச மாட்டாங்க? அதுதான் மடியில் கனம் இருக்கும்னு சந்தேகம் என தோணுது. என்ன அவர்ல ஒரு மடியில சந்தேகம் இருக்குங்க. சினிமா இருக்கு, பல விதமான ஃபைல்ஸ் மாட்டிருக்கலாம், ஆவணங்கள் இருக்கு, வருமானத்துறை இன்கம் டாக்ஸ் மேட்டர் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஏதாவது விஷயங்கள் மாட்டிருக்கலாம். எனக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த செய்தி 1004 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் வதப்பட்டு டெல்லியில வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. இப்படி பல்வேறுமான பிரச்சனைகள் இருக்குது. மத்திய அரசை பகச்சிக்கிட்டா வம்முன்ற பயம் அந்த காரணத்தினால தான் எதிர்க்க மாட்டேங்கிறார். ஏன் இப்ப எதிர்த்து போராட்டம் வேண்டியதானே? தமிழ்நாடு முழுக்க விஜய் ஆதரவுலாம் இருக்கீங்களா? ஒட்டு மொத்தம் கேட்டு கவர்னர் மாளிகை முற்றுகையிட வேண்டியதானே? ஏன் போயிட்டு வந்து மரினா பீச்சில் வந்து போராட்ட வேண்டியதானே? மாட்டு அங்கே பாதுகாப்பு போட்டாங்க, கவர்னர் மாளிகை போட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம், ஒரு போராட்டம், அரசியல். இந்த அரசியல் எந்த நகரும் செய்யாத விஜய் அவர்கள் எதுக்கு அரசியல் வரணும் சொல்லு? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வந்து விஜய் வந்து வந்துட்டா திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. என்ன மாதிரி அரசியல் பண்ண முடியாதுன்னு கேட்க. அரசியல் பண்ணா இவர்கள் சார்ந்த தாவேக்க சேர்ந்தால அரசியல் படுத்தல. அவங்களுக்கு விஜய் ஒரு இந்த 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? கண்ணால ஒரு அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இது கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை வந்து அரசியல் படுத்தல. விஜய்
பெரிய லெவலில் ஒரு பெரிய நிறைய பேருடைய இளைஞர்கள் வாழ்க்கையை ஏமாத்துறாரு அர்த்தம். ஸோ இந்த இவர்களுக்கு என்ன எதுனே தெரியாது. அரசாங்கம்னா என்ன, அரசாங்கத்தை எப்படி நடத்துறது, என்னென்ன வேணும், இதுக்கு சாமபத பேதங்கள் என்ன, எதுவுமே தெரியாது. விஜய் நாட்களை உட்காந்து கத்துக்கிறதுக்காக இதெல்லாம் கோர்ஸ் அங்கே கத்துக்கிறது. கவர்மெண்ட் நடத்துறாங்க, 7 கோடி மக்களுடைய வாழ்க்கைங்க. கவர்மெண்ட், மத்திய மாநில அரசு, உலக அளவில் கடன், எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இதை கத்துக்கிறதுக்காக அரசியல் வரக்கூடாதுங்க. இது சினிமா இல்லைங்க, அரசியலுங்க, அதிகாரத்தினுடைய விளையாட்டுங்க. இந்த அதிகாரத்தில் விளையாட்டு விளையாடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கப்படவில்லைன்னு சொன்னா எதுக்கு வரணும் அரசியலுக்கு? இல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்க தரப்புல இருந்து எந்த ஒரு இடையூறும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாருல. அவர் பின்னாடில இருந்து வேற எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா? அரசியலே முன்ன சொன்னு சொல்லிட்டு பின்னாடி போறதுனாங்க அரசியல். அரசியல் என்பது அதுனா ஏங்க, யாராவது ஒருத்தர் IUML வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முடிக்க அறிவு சாசனம் எழுதப்பட்டது. அவங்க கிட்ட போயிட்டு வந்து நீங்க வந்து தாவே கண்காணித்து போதுட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்க வந்து ஸ்டாலின் கிட்ட முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பேசி எனக்கு ஆதரவு கொடுன்னு சொன்னா இது என்ன நியாயம் இருக்கு? அவங்க வந்து கொடுப்பாங்களா? ஸோ அணுகுமுறையே தப்பு. ஒரு நம்ம ஒரு அதிகாரத்தை நிரூபிக்கணும்னு சொல்லவே அண்டர் கிரவுண்டா விஷயம் செய்யணும். திரைமறைக்கு விஷயமே செய்யல. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி அவையில் போயிட்டு விடுறாங்க. திமுக கூட்டணியில் இருக்காங்க, பல ஆண்டுகளா இருக்காங்க. அப்புறம் அவங்கள வந்து நேரடியாக நீ கூட்டணி வச்சு இந்த மாதிரி வரப்போ நீ அணுகுனா நீ மனசு ஏத்துக்குவியா? ஈகோ டச் பண்ற விஷயம் இல்ல. உங்களுக்கு வச்சா ரத்தம், மற்றவங்க வச்சா தக்காளி சட்னியா? அப்புறம் நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் இந்த அணுகுமுறை சரியா? எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படி கேட்கறது கூட அதை எப்படி பண்ணுவாங்க? திரைமறைக்கு பிறகு பேசி வேறங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து வேணா இது பண்ணுவாங்க. திரைக்கு முன்னே வந்துட்டு போய் சந்திக்கிறது, போட்டோ பஸ் கொடுக்கறது, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் இவங்க வெற்றி பெற்று திட்டத்தை எங்கள் நிறைவேற்றணும், ஒரு அரசாணை பிறப்பிக்கணும், அதுக்கு உங்க கட்சி மூலமா எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் போனா கூட பரவாயில்ல. நாங்க ஆட்சி அமர்வதுக்கே நீ வாய் கொடுனா அவன் கட்சி எதுக்கு நடத்துறான்? அப்படி இழுத்து விட்டு போலாம்ல. ஸோ அப்படின்னா இந்த பேஸ் புரிதல் கூட இல்லாமல் இருக்காங்கன்னா அப்புறம் என்ன இவங்க கட்சி நடத்தி என்ன சொல்லுங்க? யாராவது கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வாயத்து பேசுறாரா? இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்து விட்டார்கள், எங்கள் இயக்கம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது, இந்த இயக்கம் தேர்தலை அரசியல் அமைப்பை உருவாக்கப்பட்டு 2 வருடத்தில் நாங்கள் வெற்றி கொண்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் இத்தனை ஒரு மெம்பர் உறுப்பினர்களை கொண்டிருக்கிறோம், எங்கள் இயக்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றி, இதற்கு அங்கீகாரம் கொடுக்காமல் ஏன் இருக்கிறீர்கள்? எங்கள் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள், அதற்கு ஒரு வாய்ப்பு தருங்கள். வாய் திறந்து பேசினா என்னையா? அப்புறம் எதுக்கே அரசியலுக்கு வரீங்க? நீங்க எப்படி மினிஸ்டர் வந்து கிழிக்க போறீங்க? இல்ல இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி அரசியல வந்து வடநாட்டுல பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே இந்த சாபக்கேடு. நம்ம தமிழன் இவ்வளவு முட்டாளா இருக்கானா, இவ்வளவு அறிவை பயன்படுத்தாம இருக்கானா, மகடியா இருக்கானே நினைச்சு மனமுருகி வருத்தப்படுறேன். சோ இங்க அரசு நடத்தணும், அரசாங்கம் பிடிக்கல, யாரோ ஒன்று ஓட்டு போடா, படிச்சவன தெல்ல அறிவாளி திறமையான தேர்வு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி மாத்தி ஓட்டு போட்ட விளைவு இன்னைக்கு தமிழக வரலாற்றிலே இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தேர்தல் முடிவு வந்த பிறகு கூட அரசாங்கத்தில் அமராத ஒரு நிலைமை இருக்கிற, இதை விட வெட்கக்கேடு குறிக்கணும். இல்ல இது எப்படி நம்ம வெட்கக்கேடுன்னு எடுத்துக்கிறது? ஓட்டு போட்டுட்டாங்க, இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறதுனால அரசமைக்கிறதுக்கு யார் கவர்மெண்ட் உட்கார்ந்து ஒரு தெளிவா ஓட்டு போட்டுக்கோம்ல. அதை முடிவு கூட செய்யல. 130 தொகுதி விஜய்க்கு எதிர்பார்க்கல. ஸோ 118 தொகுதி ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளதான் விளையாடி இருக்காரு. திமுக அதிமுக நேரடி போட்டியில குறைவாகவும் ஒரு 234 தொகுதியை தனியா நின்னே உள்ள ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அப்பயே வந்துருச்சுன்னா 200 சீட் ஜெயிச்சிருப்பாரு. வராது வாய்ப்பில்லை சோதரர். அதாவது விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் பேசின பேச்சு தான் இம்பாக்ட் உருவாச்சு. சராசரியா அவங்க வந்து கிட்டத்தட்ட 25% ஓட்டு நிக்க வேண்டியது. அந்த கடைசி நாள் வந்து சென்னையில பேசினாங்க, அது அந்த 2 நாள் பேசதான் இம்பாக்ட் உருவாக்கி கிட்டத்தட்ட 35% ஓட்டு வச்சுல நம்ம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எட்ஜில் வந்து திமுக பாஸ் பண்ணதான் வாய்ப்பு. ஏன்னா இவங்க திமுக தவற விட்டுட்டாங்க, திமுக மெதப்பிறந்துட்டாங்க. பணத்தை கொடுத்து பணமும் போய் சேரல, பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் மக்கள் போய் என்னன்னு காலகாலமா இருக்க மாதிரி கணிச்சிட்டாங்க. அது இந்த தேர்தல் இல்லை, நான் பலமுறை சொன்னேன் கேட்கல. ஸோ இது இந்த தேர்தல் அல்ல, விதமான தேர்தல், உஷாரா இருக்கடா, விழிச்சுடான்னு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். மழை வருதுடா பார்த்து மழையில் நினைவு உடம்பு பார்த்துக்கிட்டா சொல்ல முடியும். தோக்க போறேன் நான் சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கலாய்ப்பா வீடு அடிக்கும் சொல்ல முடியாது. ஏன் 76 தொகுதி எதுக்கு போட சொல்லு? அந்த 76 தொகுதி தாவேக்கவர்னு சொன்னா நம்ப போறானா? தாவேக்கா முதலமைச்சர் ரேஸ்ல விஜயும் ஸ்டாலின் நிகரா இருக்காங்க. இது எப்படினாலும் மாறும். விஜய்க்கே கூட முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கடுத்து எல்லா சேனலும் வீடியோ ப்ரொவைட் போட்டான். உண்மையே சில நேரத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த எலெக்ஷன் பொறுத்த சர்வே என்ன பண்ணாங்க, 2 அதிமுக 18 சர்வே அசைன்மெண்ட் செய்யப்பட்டு திமுக அதிமுக தான் போட்டி, தாவேக்கா இல்ல அப்படின்னு நெகட்டிவ் செட் பண்ணாங்க. அதோட இது மாதிரி தான் வேலை பார்த்தாங்க ஒழிய களத்துல உண்மையே தாவேக்கா ஓட்டு அதிமுக கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அது பண்ணாத விளைவு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. கட்சிக்கார உண்மையே வந்து இந்த ஆதவர்ஜனா போட்ட ஸ்கெட்ச் தான். உத்தமர் ஆதவர்ஜனா திமுக உபயோகத்துறாரு. நீங்க எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு விஷயமும் கட்சிக்காரர் செய்யாதீங்க, கடைசி நேரத்துல மட்டும் பண்ணுங்க அப்படின்ற வியூகத்தை கொடுத்து அந்த வியூகத்தை வந்து சபரீசன் பயன்படுத்தி வந்த விளைவு தான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. இதே கலைஞர் இருந்த போது நர்ஸ் டிரான்ஸ்ஃபர், அந்த டிரான்ஸ்ஃபர், இந்த டிரான்ஸ்ஃபர் 10 ரூபா வருமானம் கட்சிக்காரன் கிடைக்கும், ஃபைல் எடுத்து கொடுப்பான், டிரான்ஸ்ஃபர் போட்டு விடுவாங்க, ஏதோ வர்ற இதை வாங்கிட்டு கட்சி நடத்துவான். எந்த வருமானமும் கிடையாது. கடைசி நேரத்தில் மட்டும் காசு கொடுத்துற கட்சியை பார்ப்பானா? கட்சிக்காரன் தவறு விட்டாங்க, உண்மையான கட்சியை அனுசரிக்கல. ஸோ அவங்களோட தவறு. எல்லா இளைஞரணி மாநாட்டுக்கும் பசங்களை காசு கொடுத்து
அப்படிதான் காட்டுறாங்க. இயற்கையா உருவாக்கல, செயற்கையா உருவாக்கினா எப்படி நீங்க ரிசல்ட் வர முடியும்? குளத்தூர்ல தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். தப்பு நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது மக்கள் ஓட்டுகளை இயற்கையா நம்ம வாங்க பாத்துக்கணும், வாங்கல. சோ இது வந்து இதெல்லாம் பின்னடைவுன்னு பாக்குறேன். சோ தமிழ்நாடு முழுக்க இவர்கள் தேர்தல் அணுகுமுறையே தப்புன்னு பாக்குறேன். சோ திமுக அணுகுற முறையே தப்பு. கேண்டிடேட் போட்டதே நிறைய மிஸ்டேக். என்ன அப்படின்னு மிஸ்டேக் பண்ணுவாங்க கேண்டிடேட்ல? ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து எத்தனை பேர் புது வாக்கில் வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நீ ஒருத்தனே கிளங்கல்ட்டே 10 முறை 4 முறை கூட்ட எப்படி சீனியர்ஸுக்கே கொடுத்து சீனியர்ஸ் வெறுப்பு ஏற்படுதில்ல. அதே மாதிரி ஒன்றிய நகராட்சியில் எல்லாமே ஒருத்தனே இருப்பான். அதிமுக ஒன்றிய செயலரா 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பட்டாசு விட்டு அப்புறம் அவன் புள்ள வருவான். திமுகவா 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் அவர் தான் காந்தி தான் மாவட்ட செயலர், துரைமுருகன் தான் 14வது நிற்பார். அப்படின்னா யாரும் 14 முறை நினைச்சு பாருங்க ஒரு தொகுதியில ஒரு அடிமையாங்க. திமுக இருக்க அடுத்த ஜெனரேஷனே விரும்ப மாட்டாங்கன்றீங்க. அப்படி இருக்கிற போது இதெல்லாம் மைனஸ்ங்க. இதெல்லாம் காலங்கள் மனிதர்கள் மாறுகிற போது நாம் மாறிக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தல்ல 40 வயசுக்குள்ள 30 வயசுக்குள்ள 41% ஓட்டு வருது. 40 வயசுக்குள்ள 31% ஓட்டு வருது. அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி ஓட்டு வந்து புதுசா வந்துடுறான், புதுசா சித்திக்கிறான். அப்படின்னா அவளுக்கு ஏத்த மாதிரி லீடர்ஸோ அவங்க ஏத்த ஃபேஸ் வேல்யூ உருவாக்கணும்ல. ஏன் ரெண்டு பேரும் வெறுத்து தாவேக்கு ஓட்டு போட்டாங்க, 2 பேரும் பிடிக்காதெல்லாம் ஓட்டு போட்டாங்க. நீங்க சொல்றபடி 35% இந்த வாட்டி தாவேக்கா வாங்கிருக்கலாம். அது எல்லாமே 40க்கு கீழே இருக்கவங்க தான் போட்டுருக்காங்க. இல்ல வயது வாரியே போட்டிருக்காங்க, எல்லா வயசு வாரியும் போட்டிருக்காங்க. பாட்டிமாரு, தாத்தாமாரு, அதுக்கடுத்து அம்மாமார்கள் எல்லா லெவலையும் போட்டிருக்காங்க. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஓட்டு 18% ஓட்டு இல்ல, அவனுக்கான ஓட்டு வந்து 13-15% ஓட்டு தான். ஆனா டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் ஹெவியானது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டை கட்டுப்படுத்தானா விஜய் இன்னைக்கு வந்திருக்க முடியாது. அதை தவறு விட்டாங்க 2 கட்சியும் சொல்றேன். 2 கூட்டணி கட்சிகளும் திமுக அதிமுக 2 கூட்டணிகளும் தவறு விட்டுருக்காங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா திமுக அதிமுக என்ன மாதிரி மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக தொண்டரிடம் உண்மையிலேயே உறவாட வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை செய்ய வேண்டும். அடித்திற கொள்ளையில் சில குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும், தமிழகத்திற்கு மக்களை காப்பாற்ற வேண்டும். உங்களை நம்பி இருக்கிற கொள்கையோடு பின்பற்றுகிற அவர்களையாவது காப்பாற்றுங்க. ஸோ காமன் சென்ஸ் அது கூட இல்லை. திருடுறீங்க, அடிக்கிறீங்க, கலெக்ஷன் கமிஷன் பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க. அதில் கொஞ்சம் சில உண்மையாக பாடுபடக்கூடிய உதாரணத்துக்கு ஊத்தங்கர ராஜசேகரன் ஒரு தம்பி சகோதரர், அன்பியான அருமையான உண்மையான உழைப்பாளி, திமுகவை தான் குடும்பத்தை விட்டு உழைக்கிறார். அந்த அவர்களாம் அவங்க பிள்ளைகள்லாம் பீஸ் கட்டி காப்பாற்றலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் வந்து தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் விளக்கேற்றி விடலாம். அது 5 வருஷம் எதுவுமே செய்யலையா? எதுவுமே செய்யல. கட்சிகள் நோ கன்சர்ன். அன்பில் மகேஷ், சேகர்பாபு மாதிரி ஒன்னா நம்ம அயோக்கியம் உலகத்துல கிடையாது. கும்பிட கூட மாட்டான், திமிர் பிடிச்ச மனுஷன். ஆமாங்க, மனுஷனை மதித்தல், மனிதனை மதித்தல்ன்ற பண்பே கிடையாது. ஒரு பொருட்டே மதிக்க மாட்டான். இப்படி எல்லாம் மினிஸ்டர் மாவட்ட கொடுத்தா நாடு என்ன உட்பட போறதுக்காக தோத்ததுக்கு சேகர்பாபு தான் காரணம். சேகர் திமிர் தான் காரணம். கட்சிக்காரன் அடிமை மாதிரி பார்த்தா எப்படிங்க? அவனா மூட்டு வேலைக்காரனா? இதெல்லாம் சொல்லி இருப்பாங்களே, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து போயிருக்கோம், குளத்தூர்ல உங்களுக்கு களம் தெரியும். ஆமா, முதலமைச்சர் சொன்னாங்க மன்னரே மாரிமலை பெய்கிறது. இவங்க எல்லாம் போய் முதலமைச்சர் நல்ல தப்ப களத்துல சொன்னதானே அண்ணன் சிறப்பா இருக்கு, அந்த நிறுவனம் ஸ்ட்ராட்டஜி நிறுவனமும் பெண் நிறுவனம் சிறப்பா இருக்கு, அமோகமா இருக்கு, 150 வந்துருவீங்க. அக்னின்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி வச்சு அவன் யாருன்னே தெரியாது, கேரா பிளாட் பார்த்துருக்கான், அவனை வச்சு 150 வந்துருவீங்க. டே எங்கடா இருக்கு? இல்லடா, 2 பேரும் புட்ட கேஸ் மாதிரி இழுக்கிற, நாளைக்கு சாரு கேஸ் மாதிரி இருக்கிறீங்க. விழிச்சிங்க, சூழ்நிலை சரியில்லை, உங்க ஓட்டு போச்சுன்னா நீங்க காணாம போயிடுவீங்கன்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான். இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உனக்கு சீட்டே 53 சீட்டு தான், அதுக்கு மேல இல்லைன்னு சொல்றேன். இவங்க 27 சீட்டு சொதப்பு 2 சொன்னேன். மொடக்குறிச்சியும் ஊட்டி மட்டும் தான் நான் சாதகம் சொன்னேன். மொடக்குறிச்சியில சொன்னா இல்லையா? மொடக்குறிச்சியில லைட்டா மார்ஜின்ல தான் தோத்தாங்க இல்லையா? 2 தொகுதி தான் பாஜக வாய்ப்பும் இது இல்லைன்னு சொன்னேன். அதுல மொடக்குறிச்சி ஏடிஎம்கே முழுக்க உள்ளடி வேலை பார்த்த விளைவு தான் அந்த பிள்ளை தோக்க வச்சாங்க. ஊட்டியில நான் சொன்னேன், வந்துச்சா இல்லையா? அதை கடந்து ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சா? ஆனா நம்மள என்ன சொல்றான், மதிக்க மாட்டேங்கிறான். நான் ஃபேக்கு, காசு வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி. இனி சரி ரைட்டு, 18 சர்வே விடுச்சு இல்ல, அதிமுக ஜெயிக்கணும் சில பேர் சொன்னான்ல, ரங்கராஜ பாண்டிய சொன்னான்ல, அதுக்கடுத்து இருக்கிற ஜேவிஸ்ராம் சொன்னார்ல, அப்புறம் என்னென்ன சாமியார் முனியார் சொன்னாங்கல்ல, வந்துச்சா? நெட்டுன்னு இருக்காமா. சர்வே பத்தி என்ன கர்மாதனே தெரியாது. இவனுங்கெல்லாம் சர்வேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. ரங்கராஜ பாண்டிக்கு சர்வே பத்தி என்ன தெரியும்? நீ ஒரு ஆங்கரா தந்தியில இருந்தாலும் நீ வந்து இன்னைக்கு வந்து இருக்கன்னா ஏதோ ஒரு வாயை வச்சு போடுற ஓட்டு. அதை விட்டு 102 செருப்பெல்லாம் அடிச்சுனால இந்த ஃபீல்டுக்கு ஏண்டா எடுத்துட்டு 102 103 என்னங்க போலித்தனம்? இதெல்லாம் ஏமாத்து. இது ஒரு கலைங்க, இது ஒரு சயின்ஸ், இது ஒரு ஹார்ட், இது ஒரு மனிதனை படித்தல். நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் 3 கண் சொல்லும் போது 3 கண் மனிதனை படித்தல் ஒரு சயின்ஸுங்க இது. இதை போய் வந்து 102 103 ஒரு சீட்டு டிஃபரெண்ட் இருக்கான். இது சீட்டிங் இல்ல. இந்த மாதிரி ஆள்லாம் வந்து மக்கள் நம்புறாங்களே. நம்புறா இல்லைங்க, அவங்களுக்கு மீடியா ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அதெல்லாம் நம்புறாங்க. நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து விவசாயத்தை படிச்சு பிறந்து நம்மளாம் சாதிக்கு வரப்ப நம்மள நம்ப மாட்டான், திணிப்பான். பொதுவாகவே வந்து ரங்கராஜ் பாண்டே எல்லா எலெக்ஷன்லயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு. ஆனா அது பெருசா பழிச்ச மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறமா அவர் கவனிக்கிறாங்க. நான் வழக்கறிஞரா பயிற்சிட்டு இருக்கேன். பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கேன். நான் வக்காலத்து போட்டு ஆர்கியூன் பண்ணா ரைட்டு, நீ வழக்கறிஞரே கோட்டையே போடாம வைக்கணும்னு சொல்ல முடியுமா?
டாக்டருங்க, அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சு வந்தா டாக்டர். அது மாதிரி நீ என்ன சர்வே என்ன கத்துக்கிட்டு வந்த சொல்லு. எவனோ ஒருத்தன் வந்தா அந்த ஒரு தந்தி டிவியில் ஒரு டுபாக் ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவன் விடுற டுபாக்கும் நீ ஒரு டுபுக்கும் விட்டு ஒரு சர்வே கத்துக்கிட்டு இன்னைக்கு சாணைக்கு ஒரு சேனல் உருவம், இதெல்லாம் பித்தலாட்ட வேலைங்க. அதாவது காசுக்காக கூடாது. ஜேவி ஸ்ரீராமும் காசுக்காக கூடாது. இங்க அதே மாதிரி திமுக அக்னின்னு ஒருத்தன் எவனே தெரியாது, அவன் 26 வருஷம் இத்தனை சர்வே பார்க்கல. இவன் ஒரு பக்கம் எத்தனை பேர் கிட்ட 18 சர்வே. எனக்கே வெறுத்து போச்சு. களத்துல வேற ஒண்ணு வருது, இங்க சொசைட்டிக்கு ஒண்ணு சொல்றானுங்க. எங்க அதிமுக திமுக நெகட்டிவ் செட் பண்றான், ஆனா நெகட்டிவ் செட் பண்ற மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. அதில் தான் என்ன சொல்லிட்டேன், சகோதரா சரி இவங்க சொன்னா நம்ம போறதில்ல. அதான் சொன்னேன், சகோதரா நான் சொல்ற மாதிரி வராது, நான் சொல்லாத ஒண்ணு வரும், ரிசல்ட் வரவு பாத்துங்க அப்படின்னு சொன்னா இல்லையா நீங்க. ஆனா அந்த மைய ஆக்சிஸ் இந்தியா மட்டும் அவன் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்? அது வேவுங்க, ஒரு வேவ், தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவுங்க. இது கிட்டத்தட்ட 200 ஏங்க கன்னியாகுமரியில அதிசயங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. தாவேக்கு அதிசயங்க. ஏன் எப்படி அதிசயம்? எப்படி அதிசயம்? அந்த இடத்துல ஓட்டு போட மாட்டாங்க, படிச்சவங்க படிச்சவனும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் வேக்கத்தான விஷயம். அந்த ஓட்டே வரவே வராதுங்க, அந்த ஓட்டெல்லாம் போடுறான். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே ஓட்டுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்க விஷயம். நான் வந்து கிராம சைடுல விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். கிராம சைடுல அதிகமா ஜெயிச்சிருக்காரு. நான் என்ன சொன்னேன், நகர்ப்புறம் மட்டும்தான் தாவேக்காக ஓட்டு அப்படி சொன்னாங்க. நான் உன் பேட்டியை சொன்ன தம்பி இல்லடா கண்ணா, கிராமப்புறங்களும் ஓட்டு இருக்குடா. நகர்ப்புறம் மக்களை விட கிராமத்துக்காரன் அறிவாளி. அவனுக்கு உலக லெவல்ல இன்னைக்கு இருக்கிறான், வெளிநாடு வேலை செய்யறான், ஒய்ஃபை வச்சிருக்கான், டெக்னாலஜில வளர்ந்துருக்கான். எல்லா அப்டேட்டும் கிராமத்துக்காரன் தான் அதிகமா தெரியும். கிராமத்துனா அரசியலே தெரியும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நகரத்துக்குள்ளதான் தாவேக்க ஓட்டு. இந்த வாய் வட சொல்லுவோம் ஆட்கள் எத்தனை பேருமே நகரத்துக்குள்ளதான் தாவேக்க ஓட்டு, கிராமப்புறம் ஓட்டே இல்ல. அதிமுக வெரி ஸ்ட்ராங், திமுக வெரி ஸ்ட்ராங். அது எல்லா ஸ்ட்ராங்கும் இல்ல, எல்லா கோட்டையும் முடிஞ்சு போச்சு. இனி வரும் காலத்துக்கு இந்த கட்சி பெரிய கட்சி, நாங்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்த விட்டுவிட்டு மக்கள் மனதை வெல்ல வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கான தேவைகளை முன்னெடுக்க வேண்டும். இதை செய்யாமல் கட்சிக்காரனுடைய உறவு வைத்துக் கொள்ளாமல் நீங்க ஆட்சி பிடிச்சி என்னத்தை கிளிக்க போறீங்க. விஜயோட அடுத்த நிலைமை என்னதான், அரசியல் இருப்பாரா இல்ல ஒரே ஒதுக்கணும்னு முடிவு தெரிஞ்சு விஜய் இந்த அரசியலை விட்டுட்டு போயிட்டா நல்லதுன்னு பாக்குறேன். அண்ணாமலை போன்ற ஆள்ல பேசாம சிஎம் ஆக்கி விட்டுருங்க. நான் உண்மையிலே சொல்றேன், அரசியல் யார் வேணாலும் பண்ணலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. பேசு. இப்ப நீ பேசாம அண்ணா நான் இது நடக்குறேன், நீ ஆங்கர் கேள்வி கேட்டதானே பதில் சொல்றேன். நீ கேள்வி கேட்காம வாய் மூடி மகுடியவே இருந்தா நான் என்னத்தை பதில் சொல்றது? அரசியல் கட்சித்தனவே பேசணும். பொய்யோ புரட்ட ஏதோ ஒன்று பேசு, மக்களுக்கு சொல்லு. அது ரைட்டா தப்பா ரைட்டா திருத்திக்கோ. வாயை தொடர்ந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு எப்படி, மீடியாவை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அந்த காலங்கள் வேறு கண்ணா. மோடியுடைய ரேஞ்சு வேற, இந்த இப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய காலங்கள் வேறு. ஜெயலலிதா 10 கிலோ செஞ்சாங்க, ஆனா எதுவுமே சந்திக்க மாட்டேன், கருத்தவே பதிவு மாட்டேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனை எப்படி நம்புவாங்க? சரி ஓகே, இப்போ இதுவரையும் விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அவர் அனுமதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவர் ஆட்சி எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? தாய்மாம சீர் வரிச்ச வாராண்டி தங்க கொலுசு கொண்டு தாராண்டின்னு பாட்டு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அது கொடுக்க படம் எங்க இருக்கு? ஒரு நாளைக்கு per day 200 கோடி ரூபாய் வட்டி கட்டணும், 1 இயருக்கு 98,000 கோடி வட்டி கட்டணும். அப்படி பார்க்கிற போது இங்க கடன் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்கணும். மத்திய அரசு கடன், மாநில அரசு கடன் பல ஆயிரம் கோடிகள் வட்டி கட்டணும். அப்படி பார்க்கிற போது இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கினா சுமை யார் மேல போகுது? இவங்க சொல்லப்பட்ட அத்தனையும் தெரிந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 8 பவுன்ன்றது 8 பவுன் 1 பவுன் 1,4 கோடி ரூபாய், 1,4 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? ஸோ பணம் கஜானா இல்லை. அரசு பழைய ஓய்வூதியம் கொடுக்கறது எங்க ஃபண்ட் இருக்கு? அது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குல்ல, மத்திய அரசு ஜீவோ போட்டுச்சுல்ல, அது எல்லாருக்குமே பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி குறிப்பிட்ட இயர்ல இருந்து கிளியர் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி நீ பழைய ஊதியம் கொடுப்ப? ஸோ இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்கள். மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கினார் ஒருத்தர் பாட்டு வருது, மாட்டிக்கிட்டார் மைனர். ஸோ எதனால சொல்றேன்னா, உங்களுக்கு அரசியல் அன்ஃபிட் தேராது. நீங்க அழகா விட்டு வெளியே போயிடலாம், அழகா சினிமா நடிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திரிசா கூட்டு ஜம்முன்னு ஜாலியாக இருக்கலாம். அது தேவையில்லாதுங்க. அன்னைக்கு பாருங்க திரிசா எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, மக்கள் எல்லாம் சங்கடப்படுறாங்க. என்னடா ரிசல்ட் வந்தோடனே திரிசா வந்துட்டாலே அப்படின்னு, இங்க வந்தா திரிசான்னு. இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கல, இது ரொம்ப தப்பு. அதெல்லாம் என்னன்னா, தயவு செஞ்சு தன்னை திருத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கு அண்ணன் விஜய் அண்ணனுடைய சீனியர், நான் கூட அண்ணன்கிட்ட பேசியிருக்கேன். அரசியல் உங்களுக்கு செட் ஆகாது, ஜாலியாக இருங்க, சரக்கு சாப்பிடுங்க, நல்லா ஜாலியாக இருங்க, சினிமா நடிங்க, ஜாலியாக நடிகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க, லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த அரசியல் என்பது அதிகாரத்தினுடைய விளையாட்டு, உங்களுக்கு செட் ஆகாது. காங்கிரஸ் கட்சி காமன்வெல்த் உள்ள 2G ஊழலுடைய பெருச்சாலி காங்கிரஸ் இயக்கத்தோட நீ கூட்டணி வச்சுக்கிட்டா அப்புறம் மக்களுக்கு என்ன நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? இல்ல, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் அழைப்பு கொடுத்தாருல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸ் அழைப்பு கொடுத்தாரு. அப்புறம் ஊழலை ஏத்துட்டு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், ஊழலா ஆட்சி கொடுப்போம்னு சொல்லக்கூடாது, ஊழலோட தான் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லணும். இதே மாதிரி எல்லாரும் அனைத்து பேரும் கல்லாயிட்டு தான் கல்லாயிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி பாக்குற போது இவங்க நேர்மையா ஆட்சி ஊழல் ஆட்சி கொடுக்க முடியுமா?
முடியாது. அப்படி பார்க்கிற போது காங்கிரஸ் அதை ஊழலா செஞ்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு 2 அமைச்சு கொடுத்தா ஊழல் பண்ணாம இருப்பானா? சரி, உங்க துறையில கொடுத்தா நீங்க கைவிட்டு வாங்காம கவர்மெண்ட் நடத்த முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? அதான் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து மக்கள் நம்பி ஓட்டு போடுறான் பாருங்க. மக்கள் தான் வந்து என் மக்களே என்ன வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். எலெக்ஷனையும் படமா பார்த்துட்டாங்களா? விஜய் படம் நினைச்சிட்டாங்களா? அறியாமையில் இருக்கிறார்கள் இன்னும் கூட்டம். தமிழகம், பீகார், வடநாடு மட்டும் தான் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டிலும் இப்படி மக்கள் அறியாமல் இருக்காருன்னு நினைச்சு வருத்தப்படுறேன். அதாவது வள்ளுவர் அறிவை எப்பொருள் யாராவாய் கேட்போம் மீண்டும் மீண்டும் அந்த குரல் நினைவுக்கு வருகிறது. அறிவை யாரும் பயன்படுத்தே கிடையாது. காட்டுத்தனமா சிந்திக்கிறோம். ஸோ அரசியல்னா என்ன, அரசு அதிகாரம்னா என்ன, அதிகாரங்கள் நமக்கு என்னென்ன செயல்பாடு இருக்கு, திட்டங்கள்னா என்ன, திட்டங்களால் என்ன பலன் இருக்கு, பலனில்லாத என்ன விஷயம், இலவசம் எதுக்கு நம்ம தேவை, 5000 ரூபாய் கொடுத்தா நமக்கு தானே கடமாகுது, நமக்கு அப்படின்னா வட்டி ஒரு தலைமையில 1,70,000 ரூபாய் கடன் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம மேல சுமை ஏற்படுத்த போறாங்க, ஏதோ விதத்துல வசூல் பண்ண போறாங்க. டாஸ்மார்க் இன்னைக்கு இருக்கு. நல்லாட்சி வந்தா நாடு உருப்படும். குப்பைகள் எல்லாம் மாநகராட்சி கண்டுகொள்ளாம இருக்காங்க, ரோடுகள் இல்லாம இருக்கு, தார் சாலை இல்லாம இருக்கு, கொசுக்கள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் செம்மைப்படுத்தினா அரசாங்கத்துக்கு வரி பணம் ஒழுங்கா போய் சேர்ந்து நம்ம கிட்ட இலவசம் கொடுக்காத அந்த அடிப்படை சென்ஸே இல்லை. 1000 கிடைச்சிருமா, 2000 கிடைச்சிருமா, 5000 கிடைச்சிருமா, இந்த கான்செப்ட்ல இருந்தா எப்படி கண்ணா உருப்படும்? நம்மளும் உருப்பட மாட்டோம், நாடும் உருப்படாது. நாட்டை ஆளக்கூடிய மட்டும் யோகியம் எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்க? வல்லரசு நாடு தமிழ்நாடு, கஜானாவில் உள்ள பணம் இருக்கு, குடுக்குறது நியாயம் இல்லை சொல்ல. இங்கே கடனை போயிட்டு இருக்கேன், திவால போயிட்டு இருக்கப்ப நீ வந்து குடுக்குன்றது இது அரசியல் சீட்டிங் பண்றாங்க. யாருமே வந்து மேனிஃபெஸ்டோ கொடுக்கூடாது. உண்மையிலே ஏமாத்துறாங்க. மக்களும் திருடன், அரசியல்வாதம் திருடன். நான் பொதுவாக சொல்றேன், 2 பேரும் தராசம் நடுவில் சொல்றேன். இவனும் திருடன், அவனும் திருடன். சரி, அப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படிதான் நடத்தலாம்? மக்களுடைய வளர்ச்சி, இளைஞருடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு வளர்ச்சி, நாடுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் நடத்த முடிய நீ இலவசன்ற கான்செப்டே ஃபேக். அது கொடுக்கூடாது. நீ அது முன்னையும் ஏமாத்துறேன், உன் மக்களையும் முட்டலாக்குறேன்னு அர்த்தம். அவனை உழைக்க தூண்டு, உழைப்பதற்கு ஊதியத்தை கொடு, உழைப்பதற்கு ஊக்கத்தை கொடு, அவனுக்கான ஆதரவை கொடு, அங்கீகாரத்தை கொடு, பிரச்சனை இல்லை. ஆனா சோம்பேறி ஆவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதா இந்த அரசு கட்சிகள். அதனாலதான் மாத்தி ஓட்டு போடுறாங்க. விஜய் மட்டும் இல்ல, திராவிட கட்சிக்கு 2 பேருமே வந்து போட்டி போட்டு இலவசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களுக்கும் சொல்றோம் இல்ல, விஜய் அதே கான்செப்ட் தான் கொடுத்தாரு, போட்டி போட்டு. யாருக்கு சளைச்சவர் இல்ல. ஆனா திமுக தேர்தல் அறிக்கை கூட கொஞ்சம் பரவாயில்ல. அதிமுக தாவேக்காரி தேர்தல் அறிக்கை வாரி இறைச்சாங்க, வள்ளல் மாதிரி இறைச்சாங்க. மக்களே வாங்க, மாலை மழை பெஞ்சு மும்மழை பொடியும் எல்லாம் மகிழ்ச்சியோடு இயற்கையோடு வாழ்வோன்ற அடிப்பில் அடிச்சு விட்டாங்க தேர்தல் அறிக்கை ஓட்டு வரணுன்றதுக்காக. ஸோ அது வந்து நடைமுறைப்படுத்து சிஸ்டம். இன்னைக்கு திமுக அதை உணர்ந்து குறைச்சிட்டாங்க. நம்ம தேர்தல் அறிக்கை நான் முள்ள முறை பாராட்டு, திமுக அறிக்கை பாராட்டுறேன். ஆனால் அதிமுக தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கைலாம் வாரி இறைச்சிட்டாங்க. ஸோ அவ்வளவு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் இந்த நாட்டை முன்னுவதற்காக என்னால் என்ன முடியுமோ அந்த உழைப்பை நான் போடுகிறேன். எனக்கு திறமை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி பரவாயில்ல, திறமை வெளிக்காட்டலாம். அதை விட்டு இதை மாதிரி இலவசம் கொடுக்கறதே ஊழலை ஊக்குவிக்குதான் இதை ஒளி. அது வந்து தாவேக்காவாகட்டும், நான் அதிமுக ஆகட்டும், எந்த கட்சி ஆகட்டும், திட்டங்கள் வந்து மக்கள் வச்சுக்கிற திட்டங்களில் கொள்ளையடிப்பதற்காகவே திட்டங்கள் போட்டுன்னா அது அரசியல் எப்படி உருப்படும்? இல்லை, நம்ம ஏற்கனவே பேசணும்ல, இந்த மாதிரி விஜய்க்கு வந்து பாஜக தரப்புல இருந்து பெரிய நெருக்கடி கொடுக்கப்படும் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த கரூர் விஷயம் கூட இன்னும் நிலுவையில தான் இருக்கு. விஜய்க்கு அகேன்ஸ்ட் தான் வரும், எது மாற்றம் இல்ல. இப்ப காங்கிரஸ் கூட்டி வச்சார்ல, கட்டாயம் அகேன்ஸ்டா உண்மையா இது விஜய் தான் காரணம் சொல்ல போறாங்க. அது எந்த மாற்றம் இல்லை. இன்னும் நிறைய விஷயம் பேச முடியும். இப்பதான் அரசியல் நிஜமா பேச போறாரு. இது நாள் வரையும் புஷியானது இருக்கிற 10 பேர் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு நியூஸ்க்கு ஓடிட்டு, டெல்லி அறிக்கை ஓடிட்டு, டெய்லி தாவேக்கா பாட்டுற என்ன பாட்டு ஓடிச்சு. இப்ப ஏதோ புதுசா ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு, கட்சி பாட்டு 2-3 பாட்டு போட்டு அப்படியே ஓட்டிட்டு அப்படியே புல பண்ணாங்க. இதுக்கு மேலதான் நிஜம் இருக்கு கண்ணா. மத்திய அரசுல பார்க்கணும், திமுக இது பண்ணணும், ஆளுங்கட்சி பண்ணணும். இப்பயே வந்து பாத்தீங்கன்னா கத்தியில வச்சு கேக் வெட்டுறா நியூஸ் வருது, இன்னொருத்த சிறார் பொண்ணை கற்பழிக்கிறான் செய்தி வருது. இன்னும் இருக்கு கண்ணா. கொலைகள், கற்பழிப்புகள் எந்த ஆட்சியில நீ உட்காந்து நீ வரும், நான் உட்காந்து முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்த முடியும் மொழிய எல்லாத ஒழிக்கவே முடியாது. இவர் ஆட்சியிலும் வரும் நாட்கள் உட்கார்ந்த போது அந்த கஷ்டம் புரியும். அதுல காமன் பீப்புள் என்னன்னா புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த இலவசங்களை ஏத்துக்காம ஆதரிச்சு நல்லது. அதை விட்டு இலவசம் ஏத்துக்கிட்டா என்ன கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் வந்து விஜய் மறுபடியும் தேர்தல்னா இந்த அலை கண்டிப்பா இருக்காதுன்னு வராது, வாய்ப்பு இல்லை. எல்லாமே சும்மா சென்டிமெண்ட் சொல்றாங்க. சென்டிமெண்ட்லாம் மாறிடும். போட்ட ஜென்சி கூட யோசிக்கிறாங்க. ஜென்சி ஓட்டு எவ்வளோ கம்மா? 10% ஓட்டுக்கு மேல இல்லை கண்ணா. ஜென்சி ஓட்டு 10% ஓட்டு 10% அதிகம் தானே எப்படி பார்த்தாலும். 10% ஓட்டு மறுபடியும் மற்றபடி பெருசா இல்லை. அந்த ஓட்டு, அதாவது விஜய்க்கு இருக்கிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓட்டு கட்டாயம் வந்து 14% தான், அதுக்கு மேல இல்லை. மீதி டிரான்ஸ் ஓட்டு தான் அதிகம். அந்த டிரான்ஸ் ஓட்டு காரணம் இந்த அதிமுக, திமுக போன்ற ஆளுமிக்க தலைவருடைய செயல்பாடுகள், கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் வெறுத்து வேறு ஒருவருக்கு வாக்களிக்கிறாங்க. இவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கடுப்புல தான் வாக்களிச்சாங்க. ஸ்டாலினுக்கு வந்து வரவே கூடாதுதான் கொடத்தூர்ல வாக்களிச்சாங்க. இந்த மனப்பக்குவத்தை மாற்றுவதற்கு நீங்கள் மனமாற்றமாகி மக்களோடு
மனதை கவர்கின்ற செயலில் ஈடுபட்டால் சிறப்பாக இருக்கும். அதுதான் மக்களுக்கும் தலைவர்கள் இடைவெளி வந்ததுக்கு காரணமான விளைவுதான் இன்றைக்கு தாவேக்கான்ற ஒரு இதயம் ஒரு இயக்கம் உதயமானது நடக்கும். ஏற்கனவே பேசணும், குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் தோத்தாரு. ஆனா அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் ரீல்ஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலே தோத்ததுக்கு காரணம் அது எக்ஸ்டர்னல் ரீசன்ஸா இல்ல அங்க எதுவும் செய்யலன்றதுக்கான ரீசன்ஸா? அந்த கொடுத்தது நல்லா பண்ணியிருக்காரு. ஏறி சும்மா இருந்தது நல்லா சொல்லக்கூட நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா அவங்க தேர்தலை அணுகிற முறை தப்பு. சேகர் பாபு வந்து அதை கண்டுக்கவே இல்லை. தொகுதியை பெருசாக இல்லை, அவர் ஜெயிக்க துறைமுகம் டஃப்பாக இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறது மட்டும் முழுசாக எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சிட்டாரு. அந்த எஃபெக்டை குளத்தூர்ல போட்டு தான் நல்லா அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரா குளத்தூர் அந்த தோல்வியை நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். 100% சேகர் பாபுடைய செயல்பாடுகள் காரணமாக தான் தோல்வின்னு தான் நான் சொல்றேன். சேகர் பாபுன்னே நான் உள்ள போல, முதல்வரோட ஓவரால் அந்த இல்ல அது கரெக்ட். ஆனா இங்க கட்சி வழி நடத்துற சேகர் பாபுடைய அராகச்சத்தின் மூலமாகத்தான் தோத்துன்னு எடுத்துக்கலாம். அங்க லோக்கல் மக்களே புரிஞ்சுக்கிறாங்க. பார்ட்டிஸ்காரனை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போடுங்க. நான் தான் பெரிய யாரும் எந்த கட்சியும் இருந்தாலும் எந்த பொறுப்பும் இருந்தாலும் காமனா நம்ம நம்பி ஒரு கொள்கை கோட்பாடு வரனா அவனோட அனுசரிச்சு நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். நான் ஒரு பெரிய டுபுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சாகர் பாபு பண்றது தப்பு இல்லை. அது கராத்தே பாபு இல்ல. கராத்தே அவர் அரசியல் வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நினைக்கிறாரு. இப்ப இது வரைக்கும் நம்ம ஸ்டாலினை பத்தி பேசணும். இப்போ மறுபடியும் பெரம்பூர் தொகுதியிலே விஜய் நின்னார்னா அவர் வெற்றி வாய்ப்பு. அது ரீஎலெக்ஷன் அது வந்துரும். பெரம்பூர் திருச்சி தான் கேன்சல் பண்றாரு. இல்ல நான் ஒரு உதாரணம், அவர் வெற்றி பெறவர்கள் அது மாற்றம் இல்ல. ஆட்சியை பிடிப்பது எங்களுக்கு கடினம். என்ன பொறுத்தவரைனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து கூடாதுண்ணா. அரசியல் என்பதை பேசுங்க, பொய்யோ பொருட்டோ ஏதோ ஒன்று மைக்க பிடிச்சோ பேசணுங்க. இப்படிதான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 108 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சிட்டாரு. மறுபடியும் நம்ம இதே பேசிட்டு இருக்கோமே, இது புழுத்து போன கதையா மாதிரிலாம் இருக்கு. அது உங்க பார்வை என்னன்னா, எல்லா கட்சி தலைவரும் பத்திரிகைகளை சந்திக்கணும். இப்போ நீங்க கேட்டா நான் சந்திக்கணும், அதுதான் முறை. அது மாதிரி எல்லாரும் சந்திக்கணும், கருத்தில பதியணும். அது தப்பு ரைட்டு எதவா இருக்கு போது எனிபடி உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க, பேசுங்க. வாயுள்ள புள்ளதான் பிழைக்கணும்னு சொல்லிருக்காங்க, பேசுங்க, அப்பதான் பிழைக்க முடியும். ஒரு பார்ட்டியுடைய லீடரே பேசாம அமுக்குமா வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் பேசினா எப்படி பார்ட்டி வளரும்? எத்தனை நாளைக்கு ஏமாற்றிருக்க முடியும்? கேட்கறேன், அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வச்சு சிஎம் வர வச்சு திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காத போது நீங்க சொல்றது ஒரு லாஜிக். 5 முதலமைச்சர் துணை அமைச்சர் போட்டு அவங்கள பார்க்க சொல்லுவாரு, அது கவர்மெண்டா? சொல்லுங்க. ஆர்வம் மாட்டாரு. இதுதான் அது பேஸ். இப்ப இந்த செங்கோட்டை ஒரு துணை முதலமைச்சர், ஆதவர் துணை முதலமைச்சர், நிர்மல்குமார் ஒரு துணை முதலமைச்சர், எல்லாரும் ராஜ்மோகன் ஒரு துணை முதலமைச்சர், அப்புறம் எல்லாரும் ஊத்தங்கரில் இருக்க இளையராஜா ஒரு துணை முதலமைச்சர், எல்லாரும் 5 துணை முதலமைச்சர் மண்டல வரைய போட்டுருவாரு. அவங்க போய் பார்த்துக்கணும், என்ன எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காது. அதிமுக அழித்தது தாவேக்கா. அதனால தாவேக்கா அழிக்கிறதில் கங்கணம் கட்டி கொண்டு எடப்பாடி வீழ்த்தினா மட்டும்தான் எதிர்காலத்தில் அதிமுக வாழ்வு, இல்லைன்னா இல்லை. ஏன்னா நான் 80 டெபாசிட் இருக்குன்னு சொன்னேன். எத்தனை தொகை வந்துச்சு? 100க்கு மேல போயிடுச்சு இல்ல. அது மாதிரி என்னன்னா ஒருத்தர் வீழ்த்தினாதான் ஒருத்தருக்கு வாழ்க்கை. இந்த சதுரங்க விளையாட்டில் எடப்பாடி திமுக தயவை பயன்படுத்தி தாவைக்கு வீழ்த்தினால் அந்த அதிமுக தக்கும், இல்லைன்னா தக்காது. அரசியல் ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றப்போ நகர்வுகளுக்கு ஏற்றப்போ நாம் நகர்ந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களில் விளையாடுறதுன்னு அரசியல் சந்தர்ப்பம் கிடைத்தால் விளையாடி கொள்ளதான் வேணும். அரசியல் என்பது பொய்யையும் புரட்டையும் கொண்டு நாட்டை ஆளுவதற்காக வருகிற துறை, நல்லவர்கள் ஆளுகிற துறை அல்ல. நல்லவன்ற போர்வையில் வெள்ளை சட்டை உடித்துக்கொண்டு வெள்ளாடை உடித்துக்கொண்டு நாட்டை களவாடத்தனம் பெய்வதற்கான அரசியல். 2 பேருக்குமே பொருந்தும். அது எல்லா தலைவருக்கும் பொருந்தும். நாளைக்கு நான் வந்தாலும் பொருந்தும். இல்ல மக்கள் இப்ப வந்து அதிமுக நாளைக்கு நீ அரசியல் வந்தாலே அதான் செய்வேன். அதிமுக ஒரு கோர் ஓட்டுன்னு ஒருத்தருக்காங்களா? அதெல்லாம் எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு குறைஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாம் கோர் ஓட்டு. இதுக்கு மேல இந்த கோட்டை, திருச்சி என் கோட்டை, மதுரை என் கோட்டை, கோயம்புத்தூர் என் கோட்டை, இந்த கோட்டை எல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேல் இதெல்லாம் நடக்காது. இனி வரும் காலத்துக்கு மக்களோடு உறவாடணும், மக்களோட ரிலேஷன்ஷிப் பண்ணணும், மக்களோட அரசியல் பண்ணணும். அதுக்கான விழுந்த அடி தான் ஜனநாயகத்தில் இன்னைக்கு 80% ஓட்டு. இது பார்த்து திருந்தலன்னா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, கண்ணா எனக்கு 90% ஓட்டுகள் 86 90% வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எடுத்த சர்வே அடிப்படையில எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் கணிக்காத ஒரு விஷயம் வரப்போது சொன்னேன். 86 சொன்னேன். 85% ஓட்டு இருந்துச்சு இல்லையா? ஓட்டு தாவேக்க இத்தனை ஓட்டு இருக்கு, அது 40 லட்சம் ஓட்டுக்கு மேல போனா வேற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் வரணும். நடந்துச்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல ஆனா இவங்கெல்லாம் ஒரு டுபாகூர்லாம் ஸ்ட்ராட்டஜின்றான், சர்வேன்றான், எத்தனை பேர் சேனல் பண்றான். ஆனா உண்மையாவே இதுக்கு மேல என்ன பண்ண, அதான் சொன்னேன், என்ன காசு செலவு பண்ண முடியல. இதுக்கு மேல செலவு பண்ணி இந்த ஃபீல்டு விட்டு நான் வெளியே போகலாம், என்னோட வேற வாழ்க்கை பார்க்கலான்றது ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா நம்மள இங்க தமிழன்னா ஓரம் கட்டப்புறம் ஒதுக்குறான். ஸோ அப்புறம் நம்மளே ஒதுக்கி போயிடும். இந்த திறமையான வாய்ப்பு கிடையாது, சொசைட்டி கொடுக்காது. ஸோ உங்க பொய்யையும் புரட்டையும் கொண்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஏஐ டெக்னாலஜி வச்சுட்டு ஊரே மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பான். விஜய் ஒரு தமிழன் தான், அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சீனியர் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? விஜய் ஒரு தமிழன் தான். அது தமிழன் ஏத்துக்கிறேன் சகோதரா. என்னுடைய சீனியர் நானே பேசியிருக்கேன். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு சகோதரா. அந்த
விளையாட்டுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பயிற்சி பெற்றுக்கணும், விளையாடணும். அது பெரிய கேம் சொல்லுவார். அந்த கேமை தெரியாத போய் நான் வந்து உள்ளே போய் விளையாடினா எப்படி சரி, சொல்கிறேன். இந்த கால்பந்து ஆடுபுலியா- விளையாட்டுன்னு இருக்கு. கால்பந்து விளையாட்டு எடுத்தோடனே போய் பந்து அடிச்சு உள்ள போட முடியுமா? கபடி விளையாட்டு கபடி உடனே எடுத்து கபடி போடுவியா? அது மாதிரி அரசியல் என்பது பேசிக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். இது எடுத்தோடனே சிஎம்ன்றது கஷ்டம். தாவேக்க எல்லாம் சேர்ந்து முடிக்கலன்னா தாவேக்க உங்களே முடிச்சு விடும். அதை விழித்து கொண்டு நீங்கள் சேர்ந்து அவனை விஜய் அடிச்சு காலி பண்றீங்களா, இல்ல விஜய் உங்களை அடிச்சு காலி பண்ணுமா? இது மிருகம். சிங்கத்தை எதை அடிச்சு வெற்றி பெறும் எனக்கு தெரியல இருக்காத. சிங்கம் மத்த இதை தான் பிடிச்சி இது பண்ணுவோம். சிங்கத்தை வீழ்த்தனா புலிகிளி ஏதாவது வரும். அது மாதிரி புலி ஏதோ ஒன்னு அடிச்சுதான் உனக்கு வாழ முடியும். காட்டுக்குள் இருக்கிறது மக்கள்லாம் விட்டுருங்க. நீ அவனை வீழ்த்துவாயா, அவன் உன்னை வீழ்த்துவானா? இதுல யார் தலை தப்பிக்கும்? ஓகே, அப்ப வேற இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை நிறைய கண்டென்ட் இருக்கு. நிறைய கண்டென்ட் இருக்கு. இதுக்கு மேல தான் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். எம்பி எலெக்ஷன் பரபரப்பா இருக்கும். திக் திக் பக் பக் பரபரப்பா இருக்கும். சோ ஊடகங்களுக்கு சமூகங்களுக்கு செய்தி அருமா இருக்கும். மக்களை பைத்தியம் ஆக்க முடியும். சோ மக்களை டெய்லி ஐயோ இந்த செய்தி அந்த செய்தி இந்த செய்தி நம்ம உண்மையா சொல்றதுதான் நம்ம கடமை. உண்மை நிறைய கிடைக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். சோ அதனால மக்கள் வந்து பத்திரிகை செய்த வரத பாவம் மக்கள் தான் மைதா 2029 பார்லிமெண்ட் வரையும் இந்த சூப்பரா சமூக வலைதளம் ஓகன்னு ஓடும், வீடியோக்கெல்லாம் நல்லா ஓடும். அருமையா போடுங்க. ஓகே, நான் பல கருத்துக்களை சொன்னீங்க. ஒரு நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி என் தமிழ் தாய் ஊர்களுக்கும் அன்பு சொல்வதற்கும்.